ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா, இன்றைய தினம் அதாவது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தினமலர் பேப்பரில் வந்த ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு நபர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு பேப்பர் செய்தியாகவும் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கனாக்கா, வருகின்ற 28ஆம் தேதி அன்று 2ஆம் சனிக்கிழமை, புரட்டாசியினுடைய 2ஆம் சனிக்கிழமை அன்று ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன போராட்டம் அப்படின்னாக்கா, சூறைக்காய் உடைக்கும் போராட்டம் என்று அதற்கு பெயர் வச்சுருக்காங்க. இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், திருப்பதியில் சமீபத்தில் லட்டு தயாரித்ததில் அதாவது மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் போன்ற பொருட்கள் கலந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்திக்கு பின் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பதை கடவுளே கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் எப்படி கடவுளை தண்டிக்க வைப்பது என்பதையும் ஒரு வழிகாட்டுதல் மூலமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, வருகின்ற 2ஆம் சனிக்கிழமை 28ஆம் தேதி அன்றைக்கு ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மக்களும் இந்த போராட்டத்தில் பெரும் திரளாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொரு தேங்காய்களை நல்ல கொப்பரை தேங்காயாக பார்த்து வாங்கிக்கணும். அந்த தேங்காயை வாங்கி கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு முன்பு போய் மனப்பூர்வமாக, அதாவது உள்ளத்துக்கு உள்ளே இருந்து நாம் நினைக்கணும். அப்போ தான் அது நடக்கும். உள்ளிருந்து என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, இந்த லட்டு தயாரிப்பில் குற்றம் செய்த அனைவரையும் நேரடியாக கடவுள் தண்டிக்க வேண்டும். ஏன்னா போலீஸோ அல்லது மற்ற அரசு அதிகாரிகளோ இவர்களை தண்டிப்பார்களா என்றால் தண்டிக்க மாட்டார்கள். ஆகையினால நம்ம நேரடியாக கடவுளிடம் போய் முறையிட வேண்டும். அப்படி முறையிடும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக, அதுவும் பெரும்பான்மை மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு அறிவிப்பை தான் அந்த காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் பேப்பரில் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த தவறு என்பது இதற்கு முன்பு ஆந்திராவில் ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்பவரின் கட்டுப்பாட்டில் தான் நடந்திருக்கு. ஏன், எதனால் அவர் இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னாக்க, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருப்பதால் இந்து மதத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் இது போன்ற வேலைகளை செய்துள்ளார் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தையும் அதில் முன் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் 28ஆம் தேதி அன்று கொப்பரை தேங்காய் வாங்கி கொண்டு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் முன்பு நின்று உடைக்க வேண்டும். அதன் மூலமாக கடவுள் அவரை தண்டிப்பார் என்கின்ற அடிப்படையில் இந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும்போதே இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய வேலைகளை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, திருப்பதி தேவஸ்தான போர்டு அவர்களின் தலைமையில் தான் இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய பணிகளும் நடக்குது. ரெண்டாவது, யார் இந்த லட்டு தயாரிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சைவ பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அந்த பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேறு பார்ப்பனர்கள் கூட அங்கே அனுமதி கிடையாது. சைவ பார்ப்பனர்கள் மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு லட்டு தான் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய பிரசாதம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தயாரிப்புக்குள்ள மாட்டு கொழுப்போ அல்லது மீன் எண்ணெயோ கலந்திருந்தால் அது யார் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னா, அவர்களே தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கனாக்கா, அந்த நிறுவனத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தான் ஏற்றுக்கணும், அல்லது அந்த தேவஸ்வம் போர்டு ஏற்றுக்கணும். அதை விட்டுவிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பதால் பழியை தூக்கி அவர் மீது போடக்கூடிய வேலைகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பு செய்யுது. அப்படிங்கிறப்ப இது என்ன வகையான அரசியல் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இந்து மதத்தை சார்ந்து இல்லாத வேற ஒரு நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை உள்ளே கொண்டு அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய வேலைகளைத்தான்
தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி போன்ற பலதரப்பட்ட இந்து அமைப்புகள் வந்து செய்கிறாங்களே தவிர அவர்கள் உண்மையாகவே இந்து மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் அல்ல, இந்து பக்தர்களுக்காக போராடக்கூடியவர்கள் அல்ல என்பதைத்தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாகவும் இருந்தாலும் கூட இந்த பக்தி, கடவுள், நம்பிக்கை என்கின்ற இந்த விஷயத்தில் இன்னும் பிற்போக்குவாதிகளாகத்தான் பெரும்பாலான பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஆகையினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாரும் இந்த விஷயத்தில் பலிகடா ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னாக்கா இவர்களுடைய வேலையே என்னென்னா, வேறு மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை தலையிட்டு இருந்தாங்கன்னா அதை கொண்டு அரசியல் செய்வதோடு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் இவர்கள் பல வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருவரை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசால் எடுக்கப்படவில்லை. காரணம் என்னன்னாக்கா, ஆள்வதே அவர்கள்தான் என்பதால் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்வதில்லை. அவர்களுடைய நோக்கமும் அதுதான். அந்த வகையில் இந்த பிரச்சனையிலையும் வேறு யாரையாவது பலிகடாவாக்குவார்களே தவிர இவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து செயல்பட மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதை மக்களாகிய நீங்களும் புரிந்து கொண்டு கண்டிப்பாக வினையாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து இது போன்ற பல முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பிடித்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டில் இருந்து தான் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் போக முடியும் என்பதால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.